ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு மேதைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் செய்கிற வேலையை இவரோட மூளை செய்யும். நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை எளிமையாக்கி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. இப்பேற்பட்ட மேதை இறந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவரோட மூளை சாதாரண மனுஷங்களோட மூளையிலிருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு ஃபிசிசிஸ்ட். தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியான E=mc² வெளியிட்டதும் இல்லாமல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் விதிகளை வகுத்து உலகத்தையே ஆச்சரியப்படுத்தினார். இதனால தான் அவருக்கு நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. அவரது மாறுபட்ட சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை பார்த்து ஐன்ஸ்டீனுக்கு சாதாரண மனுஷங்களை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு அசாதாரண மூளை இருப்பதாக மக்கள் நம்புகிறாங்க. ஐன்ஸ்டீனுக்கும் இது தெரியாமல் இல்லை. அதனால தான் தனது மறைவுக்கு அப்புறம் தனது உடலை ஆய்வு செய்ய அவர் விரும்பலை. மாறாக தனது உடலை தகனம் மட்டும்தான் செய்யணும்னு அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் அவர் எதுக்காக பயந்தாரோ அது நடந்துச்சு. ஏப்ரல் 1955 பிரின்ஸ்டன் ஹாஸ்பிட்டலில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இறந்தபோது பிரேத பரிசோதனை செய்ய வந்த டாக்டர் ஐன்ஸ்டைனோட மூளையை ரகசியமாக திருடிட்டார். ஏன்னா இந்த மேதையோட மூளையில் அப்படி என்னதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அந்த டாக்டருக்கு இருந்துச்சு. ஐன்ஸ்டைன் மூளையை திருடிய மருத்துவர் டாக்டர் தாமஸ் ஆர்வே திருடியதால் ஏற்பட போகிற மோசமான விளைவுகளை சந்திப்பதை விட ஐன்ஸ்டைனோட மூளையை ஆராய்ச்சி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டினார். பிரின்ஸ்டன் ஹாஸ்பிட்டலுக்கு இதை பற்றி தெரிஞ்சதும் அவரை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஆனால் டாக்டர் ஆர்வே ஐன்ஸ்டைனோட மகனான ஹன்ஸ் ஆல்பர்ட் கிட்ட பேசி அப்பாவோட மூளையை ஆராய்ச்சி செய்ய அனுமதிக்கணும்னு கேட்டு அனுமதியும் வாங்கிட்டாரு. அந்த நாளில் இருந்தால் அந்த மூளையோட நீண்ட பயணம் ஆரம்பிச்சது. டாக்டர் ஆர்வே ஒரு பேத்தாலஜிஸ்ட்டுங்கிறதுனால ஐன்ஸ்டைனோட மூளையை ஆராய்ச்சி செய்ய முடியும்னு நம்பினார். ஆனால் நிலைமையும் வேற. பிரின்ஸ்டன் ஹாஸ்பிட்டலில் இருந்த வேலை இழந்ததும் ஐன்ஸ்டைனோட மூளையை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் நிறைய ஃபோட்டோ எடுத்ததும் இல்லாமல் அதை 240 சிறிய துண்டுகளாக வெட்டினார். அந்த துண்டுகளை ஜாடிகளில் ப்ரிசர்வ் பண்ணி அவரோட வீடு அடித்தளத்தில் பாதுகாப்பாக மறைச்சி வச்சார். இந்த காரணத்தால் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் நிறைய வாட்டி தகராறு ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அவரோட மனைவி நீங்கள் மறைச்சி வச்சிருக்கிற மூளையை வெளியே விசிறுவேன்னு மிரட்டினதும் டாக்டர் ஆர்வியோட திருமண வாழ்க்கை டைவர்ஸில் முடியுது. டாக்டர் ஆர்வி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற மூளையோட கன்சாஸுங்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு பயாலஜிக்கல் டெஸ்டிங் லேபில் மெடிக்கல் சூப்பர்வைசராக வேலை கிடைக்கிது. வேலை செய்கிற நேரம் போக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஐன்ஸ்டைனோட மூளையை ஆராய்ச்சி செய்ய ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி வேலையை மாற்றி நிறைய நகரங்களுக்கு மாறுறாரு. பல வருடங்கள் ஆகியும் டாக்டர் ஆர்வியால் ஐன்ஸ்டைனோட மூளையை முழுசாக ஆராய்ச்சி பண்ண முடியலை. அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவரோட மெடிக்கல் லைசன்ஸும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாகுது. இந்த நேரத்தில் தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறாரு. விரிவான மற்றும் முழுமையான ஆராய்ச்சிக்காக உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த நரபியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் பாதுகாத்து வச்சிருக்கிற மூளை துண்டுகளை அனுப்புகிறாரு. 1955 திருடப்பட்ட ஐன்ஸ்டைனோட மூளை 30 ஆண்டுகள் கழிச்சு, அதாவது 1985 ஐன்ஸ்டைனோட மூளையை பற்றி முதல் ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆகுது. அடுத்த 28 ஆண்டுகளில் பல நரம்பியல் நிபுணர்கள் இந்த மூளையில் ஆராய்ச்சி செஞ்சு பல ஆய்வுகளை வெளியிட்டாங்க. இந்த ஆராய்ச்சியில் ஐன்ஸ்டைனோட மூளை சாதாரண மனுஷனோட மூளையை கம்பேர் பண்ணும்போது மாறுபட்டு இருந்துச்சு. மிகப்பெரிய வித்தியாசம் கார்பஸ் கொலாசம் என்ற பகுதியில் காணப்பட்டுச்சு. இப்போ மனித மூளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். ஒரு மனுஷன் எந்த வேலை செஞ்சாலும் மூளையோட ஏதாவது ஒரு பகுதியில் ப்ராசஸ் ஆகி அங்கிருந்து சிக்னல் ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதிக்கு போகும். இடது மூளை உடலோட வலது பகுதியை கட்டுப்படுத்துது. அதே போல் வலது மூளை உடலோட இடது பகுதியை கட்டுப்படுத்துது. பொதுவாக மனிதர்களுக்கு இடது மூளை பேச்சு, புரிதல், மேக்ஸ் மற்றும் எழுதுதல் ஆகியவைக்கு பொறுப்பாகும். வலது மூளை படைப்பாற்றல், கலை மற்றும் இசை போன்ற திறனுக்கு பொறுப்பாகும். இப்போ உங்களுக்கு கார்பஸ் கொலோசமோட வேலை என்னன்னு தோணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலது இடது மூளை 2 உடல் பாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போது இடது மற்றும் வலது உடல் பாகங்கள் சேர்ந்து செய்கிற வேலை நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு கீபோர்ட் டைப் பண்ணுறது, கார் ஓட்டுறது போன்ற வேலை செய்யும்போது 2 மூளை பாகங்களும் கரெக்டாக கம்யூனிகேட் ஆகணும். அப்போ தான் இந்த வேலை சரியாக நடக்கும். இந்த 2 பாகத்தையும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி சிக்னலை ப்ராப்பராக பாஸ் பண்ணுற வேலையை தான் இந்த கார்பஸ் கொலாசம் பண்ணுது. ஐன்ஸ்டைன் அவங்களோட கார்பஸ் கொலாசம் சாதாரண மனுஷங்களை விட பெருசாக இருந்திருக்கு. அதாவது அவரோட இடது மூளைக்கும் வலது மூளைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்பு இருந்திருக்கு. இப்படி இருப்பவங்களுக்கு சிக்கலை தீர்க்கும் திறன் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக தான் ஐன்ஸ்டைன் சிக்கலான ப்ராப்ளமுக்கு தீர்வு காண முடிஞ்சுது. கார்பஸ் கொலோசோம் உள்ள வேறுபாட்டை தவிர ஐன்ஸ்டைன் அவர்களோட மூளை பேட்டர்னும் முற்றிலும் வேறுபட்டு இருந்திருக்கு. இந்த பேட்டர்ன் நியூரான்களின் நல்ல ஓட்டத்துக்கு காரணம்னு நம்பப்படுது. நியூரான்களின் நல்ல ஓட்டத்தினால்தான் அவருக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சிக்கலான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை பேனா மற்றும் பேப்பர் பயன்படுத்தாமலே தீர்க்கும் ஆற்றல் கொண்டிருந்தார். ஒரு ஆய்வு கட்டுரையின்படி அதிக எண்ணிக்கையிலான நியூரான் இருப்பதற்கு காரணம் ஐன்ஸ்டைன் அவர்களோட மூளையின் எடை, அதாவது 1230 கிராம். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு 1400 கிராம். அவரோட மூளையோட லைனிங் மெலிசாக இருக்கிறதுனால தான் அதிகமான நியூரான் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க.
ஆனால் ஐன்ஸ்டைன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மூளையுடன் பிறந்தாரா இல்லை அதற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பொதுவாக எல்லா குழந்தைகளும் 2லேருந்து 3 வயசுலேயே பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஐன்ஸ்டைன் அவர்கள் பிறந்த 5 வயசுக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தாரா. பேச ஆரம்பித்த பிறகு அதிக பேச பிடிக்காம எப்போவுமே ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பார். அவருக்கு ஞாபக சக்தி குறைவு. அது மட்டும் இல்லாமல் எளிய கணக்கு அட்டவணைகளை கூட மனப்பாடம் பண்ணுறதுக்கு கடினமாக இருந்துச்சு. கணிதம் மற்றும் எண்களை மனப்பாடம் செய்வதை விட லாஜிக்கான வழிகளில் செயலாக்குவதில் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவரது பள்ளி வாழ்க்கையில் மற்ற பாடங்களில் தோல்வி அடைஞ்சாலும் கணிதம் மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்கினார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 12 வயதாக இருக்கும்போது அவரோட குடும்ப ஆசிரியர் ஜியோமெட்ரி புக்கை ஐன்ஸ்டைன் வீட்டில் ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆச்சரியம் என்னென்னா ஐன்ஸ்டைன் அந்த புத்தகத்தை ஒரே நாளில் படித்து அந்த ஜியோமெட்ரி கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயும் தெளிவாக இருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவரோட 14வது வயதில் மேக்ஸில் இருக்கிற இன்டெக்ரல் மற்றும் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஐன்ஸ்டைனுக்கு மேக்ஸ் மற்றும் சயின்ஸில் மிக வலுவான அறிவு இருந்ததால் கிளாஸில் இவர் கேள்வி கேட்க கையை தூக்குனாலே ப்ரொஃபஸர்ஸ் பதட்டம் ஆயிடுவாங்க. ஏன்னா இவரோட கேள்விகளை புரிஞ்சிக்கவே மிக கடினமாக இருக்குமா. மிக சிறிய வயசுலேருந்தே இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை ஒரு சிறிய ஈக்குவேஷனில் கொண்டு வரணும்னு நினச்சாரு. இதுதான் அவரோட வாழ்க்கை லட்சியமாக இருந்துச்சு. ஐன்ஸ்டைன் அவர்கள் தனது 26 வயசில் 4 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டு உலகத்தையே வைக்க வச்சார். அதனால தான் அவருக்கு PhD பட்டம் வழங்கப்பட்டது. மனித குலத்திற்கு சிறந்த பங்களிப்பை கொடுத்ததால் ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. ஐன்ஸ்டைனோட தியரி இல்லாமல் சயின்ஸ் முழுமையடையாது. பல மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டைன் பிறந்த பிறகுதான் அவரோட மூளை சிறப்பு வாய்ந்ததாக மாறிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவர் தேடின கேள்விக்கு விடை கிடைக்காத போது அவர் தனது மூளையின் உதவியோட பதில்களை கண்டுபிடிக்க முயன்றார். சிறு வயசுலேருந்தே இப்படி பண்ணதால் அவரோட மூளை சிறப்பாக வளர்ந்துச்சு. இன்றளவும் ஐன்ஸ்டைனோட மூளை அமெரிக்காவில் உள்ள தி மட்டர் மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Sie hier in Amerika bietet zu sein? Wenn ich Sie sehe, sicher. What do you think of prohibition, Professor? Ich trinke nicht, also ist mir das ganz gleich. He doesn't drink at all, so it is not interesting. This is in disgrace. Mr. Mayor, you have given me a very great privilege in offering me opportunity to present to you with becoming formality this most distinguished monarch of the mind who is making an all too brief visit to our shores. The territory over which he rules flies no single flag. It speaks no single tongue. It has no conventional boundary. It is a territory occupied by men and women everywhere, this whole round world, who care for the things of the mind and who wish better to understand the mysterious universe in which they live.